பேமெண்ட் அது வெளியே இருக்காருல என் புருஷன், அவர் தான் உங்களுக்கு பேமெண்ட் கொடுப்பாரு. புருஷனா? அவர் ஒன்றும் ஷாக் எல்லாம் ஆக மாட்டாரு. நீ கிளம்பு. இது என்னது புதுசா இருக்கு? புருஷனை வச்சுக்கிட்டே கால் பாயை புக் பண்ணிக்கிறாளா? சரி, நமக்கு எதுக்கு சார்? அது பேமெண்ட். கூகுள் பே நம்பர் சொல்லுங்க. 799900000856. அனுப்பிட்ட, செக் பண்ணுங்க. சார், உங்கள்கிட்ட ஒன்று கேட்கலாமா? என்ன? நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்க கூடாது, சரியா? பேமெண்ட் அனுப்பிட்டேன்ல, இப்போ நீ கிளம்பலாம். பார்த்தீங்களா சார், ஒரு கால் பாய்க்கு எவ்வளோ மரியாதை கொடுக்குறீங்க. நீங்கள் ரொம்ப நல்லவர் சார். ஆனால் உங்கள் பொண்டாட்டிக்காக கால் பாயை வர சொல்கிறீங்கன்னா நீங்கள் எதையும் ஒன்று மறைக்கிறீங்க சார். எதுவும் இல்லை. ப்ளீஸ் சொல்லுங்கள் சார். வெளில சொன்னால் பாதி பாரம் குறைஞ்சிடும் சார். உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும்ல? ஏய், சொன்னா உனக்கு புரியாதா? ஒன்றும் இல்லை, கிளம்பு. அப்படின்னா சரி, நடந்ததை இன்ஸ்டாகிராம் லைவ்ல போடுறேன். என்ன நடந்துச்சுன்னு அவங்க சொல்லுவாங்க. ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ, உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், என் மரியாதையை கெடுத்துறாதீங்க. வேணும்னா உங்க காலில் விழுந்து கேட்குறேன். நாளைக்கு என்ன மாதிரி இன்னொருத்த பண்ணானா அவனோட காலையும் இப்படி தான் பிடிப்பீங்களா? உங்களுக்கு என்னதான் பிரச்சனை சொல்லுங்க. ஹலோ. டேய், நேற்று உன் ஒய்ஃபு யார் கூடயே ஓயோல இருந்தாலாம்டா. அந்த சுப்பு இருக்கான்ல, அவன் தான் பார்த்தானா, என் கிட்ட சொன்னான். கொஞ்சம் ஜாக்கிரதையாடுறா. இப்பெல்லாம் யாரையும் நம்ப முடியறதில்ல. டேய், என்னடா பேசிட்டு இருக்க? என் ஒய்ஃபை ஓயோல பார்த்தாங்களா? அவனுக்கு என்ன பிடிக்காதுல்ல, அவன் என்ன வேணா சொல்லுவான். அது எப்படா நீ நம்புற? அது இல்லடா, உன் நல்லதுக்கு தான். ஏச்சி, போன வேடா. ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க? யார் இவன்? நம்ம பெட்ரூம்ல இருக்கான். ஏய் நில்லுங்க, ஒண்ணும் இல்ல. டேய் நில்றா. டேய் நில்றா. ஏய், என்ன பவித்ரா இதெல்லாம்? இங்க என்ன நடக்குது? அதான் பாத்தீங்கல்ல, அப்புறம் கேக்குறீங்க? அதான் என்ன நடக்குதுன்னு கேக்குறேன். அவன் என் டிகிரி ஃப்ரெண்டு. கல்யாணத்துக்கு முன்னாடி நிறைய தடவை மீட் பண்ணிருக்கோம். மறுபடியும் இப்பதான் மீட் பண்ணிருக்கோம். இப்படி பேசுறதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? எதுக்கு வெக்கம்? உங்களாலதான் எதுவும் முடியல, சந்தோஷமும் படுத்த முடியல. அப்புறம் நான் எப்படி என்னோட ஃபீலிங்ஸ கட்டுப்படுத்த முடியும்? என்ன தைரியம் நீ உனக்கு? ஏய், கையெடு. புருஷன் சரியா இருந்தா எந்த பொண்ணும் தப்பு பண்ண மாட்டா. அத முதல்ல புரிஞ்சுக்கோ நீ. சொல்லுமா. அடியே, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? என்ன பண்ணிட்டு இருக்கன்னு தெரிஞ்சுதான் பண்றியா? நீ ஒருத்தனோட மனைவி மறந்துட்டியா? என்ன பண்ணிட்டு இருக்கேன்? குழந்தைக்காக தான் நான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். இப்படி பேசுறதுக்கு வெக்கமா இல்ல? கல்யாணமாயி 10 வருஷம் ஆகுது. அவரால முடியலன்னு அப்படியே விட்டுட்டா அப்புறம் எப்படி குழந்தை வரும்? அடியே, குடிச்சிட்டா பேசிட்டு இருக்க? குழந்தை வேணும்னா IUV, IVF, டெஸ்ட் டியூப் பேபின்னு நிறைய வகையான ட்ரீட்மெண்ட் இருக்கு. ட்ரீட்மெண்ட் எல்லாம் இருக்குதான். அதுக்கு என் புருஷன் கிட்ட காசு இருக்கணும்ல. பணம் தானே உன் பிரச்சனை. மாப்பிள்ளை கிட்ட நான் சொல்றேன்டி, நான் சொல்றத கேளு. சொல்லுங்க. நீங்க எவ்வளவு சொன்னாலும் நான் அதை கேட்க மாட்டேன்னு தயவு செஞ்சு சொல்லுங்க. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? இதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணி அட்வைஸ் பண்ணீங்க, அப்புறம் நான் உங்க போனையும் எடுக்க மாட்டேன். இப்படி ஒரு பொம்பளோட எப்படி ப்ரோ குடும்பம் நடத்துறீங்க? டிவோர்ஸ் கொடுத்துட்டு போயிடலாம்ல. நீ என்ன பண்ணாலும் சரி, நான் உனக்கு டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன். எனக்கு உன் கூட இருக்க விருப்பம் இல்ல. இங்க பாரு, நீ ஓவரா பண்ணா ஓ மரியாதை தான் போகும். ஏன்னா பிரச்சனை உன்கிட்ட தான் இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, டைவர்ஸ் வேணும்னு நினைச்சா உன் சொத்துல பாதிய எனக்கு ஜீவனாம்சமா கொடுத்தே ஆகணும். முடியாதுன்னு ஏதாவது சொன்னேன்னு வை, ஹராஸ்மெண்ட் கேஸ் போட்டுடுவேன், ஜெயிலுக்கு போயிடுவேன். அது மட்டும் கிடையாது, உன் அப்பா அம்மா தற்கொலை பண்ணிக்குவாங்க. இதெல்லாம் உனக்கு தேவையா? நல்லா யோசிச்சுக்கோ. டைவர்ஸ் வேணுமா? டைவர்ஸ். அப்புறம் உன் மரியாதை பத்தி தானே யோசிக்கிற. அப்படின்னா ஒரு வேலை பண்ண, எனக்கு மூடு வரப்பெல்லாம் சொல்றேன், நீயே ஒரு கால் பாய புக் பண்ண. வெளியே போனாதானே உன் மரியாதை போயிடும். நீயே ஒருத்தனை பார்த்து அவன் உனக்கு தெரியுமா தெரியாதானே பார்த்து நீ வர சொல்லு. அப்ப யாருக்கும் தெரியாது இல்லையா? எந்த ப்ராப்ளமும் இருக்காது. என்ன சொல்ற? சரிதானே? பாய். சாரி சார். இவ்வளவு மோசமான விஷயத்துக்கு அந்த கடவுள் மட்டும் தான் பதில் சொல்ல முடியும். ஏய் ப்ரோ, இவன் ஒருத்தன் எல்லா கதையும் கேட்டுட்டு எதுவும் சொல்லாம போறான்.
சார் சார் மேடம் எங்க சார்? சார் மேடம் எங்க சார்? ஏன் என்னாச்சு? சார் முதல்ல மேடம் எங்க இருக்காங்கன்னு சொல்லுங்க சார். அட எதுக்குன்னு சொல்ல. அட முதல்ல எங்க இருக்காங்கன்னு சொல்லுங்க சார். அந்த ரூம்ல. ஏய் நில்லு, எங்க போற நீ? மேடம் மேடம் டோரை திறங்க மேடம். மேடம் ஏய் எதுக்கு இப்படி நடுவுல டிஸ்டர்ப் பண்ற? ஏய் நீயா? நீ எதுக்கு இங்க வந்த? மேடம் மேடம் எனக்கு HIV பாசிட்டிவ் வந்துருச்சு மேடம். ஆ நீங்க கூட ஒரு தடவை டெஸ்ட் பண்ணி பாத்துருங்க மேடம். HIV பாசிட்டிவ்னு வந்துச்சா? என்ன சொல்லிட்டு இருக்க? HIV பாசிட்டிவ். நீ எப்ப போய் டெஸ்ட் பண்ண? உங்களை மீட் பண்றதுக்கு முந்தின நாள் தான் போய் பண்ண மேடம். ரிப்போர்ட் இப்பதான் வந்துச்சு. அதுல தான் பாசிட்டிவ் வந்திருக்கு மேடம். HIV பாசிட்டிவா? ஆமா மேடம். மேடம் ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க சார். இங்க பாரு, உனக்கு HIV இருந்தா என்ன இல்லைன்னா என்ன, நான் உன்னை எப்பவும் போல தான் பார்த்துப்பேன். உனக்கு நான் இருக்கேன், பயப்படாத. சரியா? எழுந்துரு. நீங்க எவ்வளவு நல்லவருங்க. இது தெரியாம நான் உங்களை எவ்வளவு கஷ்டப்படுத்திட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. நீங்க எனக்கு புருஷனா கிடைச்சது அந்த கடவுள் எனக்கு கொடுத்த வருங்க. அப்படிப்பட்ட உங்களை நான் என்னென்னமோ தப்பா பேசிட்டேங்க. என்ன மன்னிச்சிடுங்க. என்ன மணி, நம்ம 2 பேருக்குள்ள எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? வா. தேங்க்யூ ப்ரோ. நீங்க பண்ண ஹெல்ப்பை இந்த ஜென்மத்தில் நான் மறக்க மாட்டேன். உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க பாஸ், கட்டாயமா நான் செய்கிறேன். எனக்கு எதுவும் வேண்டாம் சார். உங்க ஒய்ஃபுக்கு டைம் கொடுங்க போதும். மற்ற ஆம்பளைங்களோட ஞாபகம் வராத அளவுக்கு டைம் கொடுங்க. அவங்க கூட ஹாப்பியா இருங்க. அப்ப எந்த ஒரு பொண்ணும் தப்பு பண்ண மாட்டா சார். அவங்க தேவைக்கு யூஸ் பண்ணிக்கிறவங்கள நான் பார்த்துருக்கேன். உங்களை மாதிரி நல்லவங்களை நான் பார்த்ததில்ல ப்ரோ. கால் பாயா இருந்தாலும் கால் கேர்லா இருந்தாலும் நாங்க அவசரத்துக்கு தான் வேலை செய்றோம் சார். ஆனா நாங்க யாரையும் அழிக்கணும்னு விரும்புறது இல்ல. எப்படி இருந்தாலும் நாங்களும் மனுஷங்க தானே சார். எங்களுக்கும் கொஞ்சம் எத்திக்ஸ் இருக்கு சார். வரேன் சார். ம்.